ராத்திரி முழுவதும் ரங்கநாதனை சேவிச்சுட்டே இருக்காளாம். நாளைக்கு குழந்தைக்கு பட்டாபிஷேகம் நன்னா நடக்கணுமே அப்படிங்கிற கவலையோடு இருக்கக்கூடிய கௌசல்யை வந்து சேவிக்கிறான். குழந்தை வரப்போறான்னு காத்துட்டு இருக்கா. பெருமாள் உள்ள நுழைஞ்சான். உடனே கௌசல்யை ராமனை மார்போட கட்டினாள், உச்சி முகர்ந்தாள், ஆசீர்வாதம் பண்ணினாள். அப்பா, ரங்கநாதனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து சேர்ந்தியே, நீ நன்னா இருக்கணும். சூரிய வம்சத்து ராஜாக்கள் எல்லாம் எவ்வளவு ஸ்ரேயசோடு இருந்தார்களோ அதே கீர்த்தி உனக்கு வந்து சேரணும். ராமா, ஒரு நாளும் நீ தர்மத்தை விடக்கூடாது. பெரியவர்கள் பண்ணின தர்மம் அனுஷ்டானம் எல்லாம் உன்னை தேடி வரணும். அது மட்டும் கிடையாது ராமா, உன் தகப்பனாரை பத்தி ஒரு வார்த்தை சொல்றேன் கேளு. உன் தகப்பனார் எப்படிப்பட்டவர் தெரியுமா? விருத்தானாம், வயசானவர். ராமா, ஒரு நாளும் தர்மத்தை விடாதவர், ஒரு நாளும் பொய் சொல்லாதவர், ராஜ ரிஷியை போல ராஜ்யம் பண்ணியிருக்கார். அவரோட பிள்ளையா பிறந்து உனக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் நடக்கிறது. எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா ராமா, இதுக்காகத்தான் காத்துட்டு இருந்தேன். பெருமாள் சொன்னான், அம்மா, உங்களுக்கும் சீதைக்கும் லக்ஷ்மணனுக்கும் பெரிய துக்கம் வந்து கொடுத்து, தகப்பனார் என்ன 14 வருஷம் காட்டுல போய் இருக்கணும்னு சொல்லியிருக்கார். ராஜாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறேன் அப்படின்னு தகப்பனார் சொல்லிட்டாரம்மா. அதை உங்களிடத்துல சொல்லி உங்களை சேவிச்சு உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணுங்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். அதுவும் 14 வருஷங்கிறத பெருமாள் கௌசல்யட்டு எப்படி சொன்னான்னா, முதல்ல 6 நான், அப்புறம் 8 நான். அப்போ கௌசல்ய கேட்டாள், என்ன 14 நாள் காட்டுக்கு போறியா ராமான்னா? 14 நாளான்னு கௌசல்ய கேட்டாள். பெருமாள் சொன்னான், அம்மா, அதை 14 வருஷம்தான். 14 வருஷம் அப்படிங்கிறதுக்கும் 14 வருஷம்தான் அப்படின்னு சொல்றதுக்கு அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. என்ன காரணம்? தாயார் இதை கேட்டு மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு நினைச்சான். 14 வருஷம் காட்டுக்கு போக போறேன்னு சொன்ன உடனே கௌசல்யை மூர்ச்சையானாள், கீழே விழுந்துட்டான்.